பெரியோர்களே சகோதரர்கள், நாங்க தர்மம் கொடுக்கிற நேரத்துல மஸ்ஜிதுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் இந்த ரிசீட்டை சரியா என் ஆபீஸுக்கு அனுப்புங்க, வீட்டுக்கு அனுப்புவானம், வைஃபுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் என்று சொல்லுவோம். பெரியோர்களே சகோதரர்களே, ஆனா சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களுக்கு எந்த மென்டாலிட்டி இருந்துச்சோ அதே மிசாஜ், அதே மென்டாலிட்டி தான் மனைவிக்கும் இருந்துச்சு. இந்த கவிதையை படிச்ச உடனே அந்த மனைவியை பாருங்க எவ்வளவு சந்தோஷப்படுறா. உள்ளுக்கு ஏன் இந்த தோட்டத்தை கொடுத்தீங்க, அடுத்ததை கொடுக்கறீங்க, பார்த்து செய்யறீங்க, பாதிய கொடுக்கறீங்க, 600 மரங்கள் அநியாயமே, ஒன்றுமே சொல்லல. அவ உள்ளுக்கு இருந்து ஒரே ஒரு பதில், பஷ்ஷரக்கல்லாஹு பிஹைரின் வ ஃபர்ஹின் மிஸ்லுக மா அத்தா லதைஹி வ நுஸ்ஹின். அவவும் கவிதையாலே பதில் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யட்டும், பெரிய லாபகரமான பிசினஸ் ஒன்றை செஞ்சிட்டீங்க. புள்ளேட வாயில போட்ட பேரிச்ச பழங்களை வெளியே எடுக்கிறாங்க, வாப்பா கொடுத்துட்டார், இதுக்கு பிறகு தின்றது கூடாது, சேத்தைச்ச பழ விழு தட்டுறா, புள்ளேட கையை பிடிச்சு கொண்டு சந்தோஷமாக வெளியே வாரம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்கு செய்யக்கூடிய அமல். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை எடுத்து பாருங்க. அமல் என்று வந்தா சுஜூத்லே காலத்தை கழிப்பாங்க, ருக்கூலே காலத்தை கழிப்பாங்க. நோன்பு என்று வந்தா மாசத்துல பல நாட்கள் நோன்பு பிடிப்பாங்க. சதக்கா என்று வந்தா செலவழிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. எல்லா அமைப்புல சஹாபாக்களையும் பழக்கினாங்க. எனவே நான் என்ன செல்ல வாரேன் என்றா, ஏந்த ஆஹ்ராவுக்கு நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், இப்ப மௌத்தாகினா சந்தேகமே இல்லை இஷாக்கு பின்னால் எங்களை அடக்கிடுவாங்க, இப்ப மௌத்தாகினா. ஆனா யோசிக்கணும், அந்த கபர் இஷாக்கு பின்னால வைக்கப்படுற கபர் இருக்கிறே, அது எனக்கு எந்த அமைப்புல என்னோட நடந்து கொள்ளும் என்றதை நாங்க யோசிக்கணும். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே, ரமதான் அல்லாஹ் தார நோக்கமே மௌத்துக்கு பின்னால வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்வதற்காக வேண்டிதான். ஒரு மனிதண்ட மிசாஜ, அவன் போக்க ஃபுல்லா மாத்தி அவனை சொர்க்கத்துடைய பாதையில போடுறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் ரமலான தரப்போறான். ஆனா 15 நாட்டுக்கு அந்த சிந்தனையே இல்லாம நாங்க இருந்துட்டோம் என்றா பெரிய நஷ்டவாளிகள் ஆகிடும். எனவே இப்ப நாங்க யோசிக்கணும், இந்த ரமதான் என்ற துனியாவுடைய வேலைகளை குறைக்கிறது, மனைவி புள்ளேல் குடும்பத்தோட அமல்களை எப்படி கூட்டுறது, இதை பத்தி நாங்க யோசிச்சுட்டோம் என்றா எந்த சந்தேகமே இல்லை, நீயத்துக்கு சரி அல்லாஹ் கூலிய தருவார். செய்யறது செய்யாதது அது எங்களுடைய பலகீனங்களை வச்சு மிரிக்கும். ஆனா பெரிய அமைப்புல நாங்க பிளான் பண்ணி இந்த ரமலான நாங்க அமல் படுத்தினோம் என்றா எந்த சந்தேகமும் இல்லை, இந்த ரமதான் எங்களுக்கு சொர்க்கத்துக்குரிய ஒரு ரமதானாக மாறும். கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு பெரிய ஒரு கிருபைதான். அல்லாஹ் எங்களுக்கு இந்த அமைப்புல சரி தொழுறதுக்கு ஒரு மஸ்ஜித் ஒன்று தந்திருக்கிறார். மஸ்ஜித் என்று வரக்கூடிய நேரத்தில் சில ரிவாயாத்கள்ல வருவது, அல்லாஹ் உலகத்துல முதலாவதாக உருவாக்கினதும் பைத்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய வீடு காபாவை. எனவே அல்லாஹ் முதலாவதாக உருவாக்கினதும் உலகத்துல மஸ்ஜித். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் இருந்த மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு போனதுக்கு பின்னால நான் தங்குறதுக்கு ஒரு வீடொன்று முதலாவதாக கெட்டோணும் என்ற சிந்தனை நபி அவங்களுக்கு இருக்கல்ல. முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால ஹிஜ்ரத்துக்கு பின்னால முதல் கல்லு வச்சது மஸ்ஜிது குபா. குபாவுடைய மஸ்ஜிதுக்காக வேண்டிதான் நபி அவங்க ஏற்பாடு செஞ்சாங்க. எனவே ஹிஜ்ரத்துக்கு பின்னால வீட்டை செஞ்சு கொள்ளணும், என்னடா வைஃபை வைக்கிறதுக்கு இடம் ஒன்று இல்லை, அதை பத்தி யோசிக்கல. ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குறதாக இருந்தால் மஸ்ஜித் தான் சரியா இருக்கணும் என்பதா. எனவே அல்லாஹ் முதலாவதாக உலகத்துல உருவாக்கினது மஸ்ஜித். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் இந்த மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பின்னால முதலாவதாக உருவாக்கினது மஸ்ஜித். ஏன் இந்த உம்மத்திற்கிறே இது பெரியோர்களே சகோதரர்கள், இந்த மஸ்ஜிதோட தொடர்பு வைக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பெரிய சவாப் அல்லாஹ் தாரான். ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. அல்லாஹ்க்காக வேண்டி யாரோ உலகத்துல ஒரு மஸ்ஜிதை கெட்டுவாங்களோ அல்லாஹ் சொர்க்கத்துல அவங்களுக்காக வேண்டி ஒரு வீடு ஒன்று தருவாங்க. மஸ்ஜிதுடைய விஷயத்துல 3 வகையான ஹதீஸ். இப்ப நாங்க யோசிப்போம், அடே முழுமையான அமைப்புல ஸ்பான்சர் பண்ணி நான் எங்கப்பா மஸ்ஜித் ஒன்று கெட்ட போறது. சரி பெரியோர்களே சகோதரர்களே, 2வது ஹதீஸ்ல நபி அவங்க சொல்றாங்க, இன்னொரு ஹதீஸ்ல, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் கத்ர மஃஹஸி கதாத்தின் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. கதாத் என்று சொன்னா ஒரு சின்ன ஒரு குருவி. அந்த குருவி பூமி அப்படியே கொஞ்சம் தோண்டி அதுல தான் உட்கார்ந்து முட்டை விடும். அந்த குருவிட சைஸ் இருக்குதே, சின்னோரு சைஸ் தான். ஹதீஸ்ல நபி அவங்க சொல்றாங்க, யார் அல்லாஹ்க்காக வேண்டி இந்த அளவு சின்ன ஒரு மஸ்ஜிதை சரி கெட்டுவாங்களோ அவருக்காக வேண்டியும் அல்லாஹ் கியாமத்துடைய நாள் சொர்க்கத்தில் ஒரு வீடு ஒன்று தருவார். இந்த ஹதீஸுக்கு கீழே உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த அளவுக்கு ஒரு மஸ்ஜித் தான். எனவே இதுல கருத்து என்ன, இந்த அளவுக்கு சரி மஸ்ஜிதுக்கு உதவி செய்யறவங்க ஒரு செங்கல்லுடைய சைஸ் தான் அந்த சைஸ்.
அந்த அளவு சரி யார் மஸ்ஜிதுக்காக வேண்டி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ் கியாமத்துடைய நாள் சொர்க்கத்தில் ஒரு வீடு ஒன்று தருவான். சரி, மூணாவது சிலவங்க சொல்லுவாங்க செங்கல்ல கொடுக்குற அளவுக்கும் இல்ல ஹஜ்ரத் எங்களுக்கு. பெரியோர்களே சகோதரர்களே, ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க, மன் அஹ்ரஜ மினல் மஸ்ஜிதி அதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah அவு கமா கால். யார் இந்த மஸ்ஜித்ல உள்ள அசுத்தங்கள் ஊத்த புழுந்திருக்குது அதை எடுத்து அப்படியே மஸ்ஜிதால வெளியே வீசுவாங்களோ, மஸ்ஜிதை சுத்தமாக்குவாங்களோ, அவருக்காக வேண்டியும் அல்ல சொர்க்கத்தில் ஒரு வீடு ஒன்று கெட்டுறதுக்கு தயாரா. அந்த அளவு ரப்புக்கு தேவை இந்த உம்மத் மஸ்ஜிதோட தொடர்பு வைக்கணும் என்று. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, குறிப்பாக நாங்கள் இப்ப எந்த மஸ்ஜிதில் இருக்கிறோமோ இந்த மஸ்ஜித் பொதுவாக சஃபர் செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மஸ்ஜித், அதிகமான சஃபர் செய்யக்கூடியவங்க தொழக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. எனவே ஆக பெரிய ஒரு தேவை என்ன, இந்த மஸ்ஜித்ல இப்ப ஒரு இருக்கக்கூடிய ஆளுக்கு முன்னாலே எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் என்ற மிச்சம் நல்ல எங்களுக்கு தெரியும். இந்த மிம்பருக்கு பின்னால் உள்ள இடம் அதுதான் மஸ்ஜிதுடைய ஆரம்ப இடம், மேன் இடம் அதுதான். எனவே அந்த கட்டிட வேலைகளை மட்டும் சரி முடிக்கிறதுக்கு ஒரு 3 மில்லியன் 30 லட்சம் உடைய தேவை இருக்கு. பெரியோர்களே சகோதரர்களே, நாங்க 3 மில்லியன் பெரிய ஒரு தொகை என்பதாக நாங்க யோசிக்கவே தேவையில்லை. சில மக்களுக்கு இது தனியாகவே கொடுக்கலாம். ஆனா நாங்க ஏழைகளாக இருந்தாலும் அல்லாஹ் சில தனவந்தர்களோடு அல்லாஹ் ஒரு தொடர்பை சரி வச்சிருக்கிறான். ஒரு மனிதன் ஹிம்மத்தை வச்சிட்டான் என்று அல்லாஹுடைய உதவி நிச்சயமாக வரதான் செய்யும். ஒரு 30 பேர் தயாராகினாலும் போதும். சரி, நான் 1 லட்சம் ரூபாய்க்கு சரி நான் ஸ்பான்சர்ஷிப் ஒன்றோ நான் ஏண்ட பணத்தால கொடுப்பான். அப்படி இல்ல, நானோ வசதி இல்லாதவன், ஒரு தனவந்தருக்கு செல்லி இந்த மஸ்ஜித்ல இப்படி ஒன்று இருக்குது, நான் ட்ரஸ்டி போர்ட கூப்பிட்டு உங்களோட வந்து பேசவா, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா 30 பேர் தயாராகினா இந்த 30 லட்சம் சரி வந்து. சரி, ஒரு ஏழை இருக்கிறார், அவர் என்ன செய்வார், இன்னொருத்தருக்கு பேசி சொல்றது கஷ்டமா, அவர் ஒரு 10 பேர் அவங்களுக்கு மத்தியில நாங்க ஒரு 10,000 ரூபாய் ஒரு 10 பேர் போட்டு சரி 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம் என்றா இந்த 30,000 ரூபாய்க்கு நானும் ஒரு பங்குதாரி ஆகுவேனே. பெரியோர்களே சகோதரிகளே, எனவே 1000 பேர் இந்த மஜ்லிஸ்ல இருந்தாலும் ஒரு 30 பேர் நியத்தை வச்சாலும் இதை சாதிக்கலாம். ஆனா நாங்க 30 பேர் சரி நியத்தை வைக்கலாட்டி ரப்புல் ஆலமீனுடைய வீட்டுடைய விஷயத்தை நாங்க முன் வந்து செய்யாவிட்டால் நாங்க காஃபிர்களுக்கு சொல்றதுக்கு முடியாது. எனவே இந்த அமைப்புல எழும்பி மஸ்ஜிதுக்காக வேண்டி நீங்க செலவழிங்கன்னு சொல்றதும் ஒரு சுன்னத். என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களுக்கு மத்தியில் எழும்பி இந்த அமைப்புல தஷ்கீல் பண்ணுவாங்க. மஸ்ஜிதுடைய ஹாலாத் இப்படி இருக்குது, நீங்கள் செலவழிங்க என்பதாக. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, சில நேரத்துக்கு சில மக்களுடைய உள்ளத்துல நியத்து வந்திருக்கலாம், இன்ஷா அல்லாஹ் நான் அட்லீஸ்ட் 1 லட்சம் ரூபாய் விஷயத்தில் ஒன்றோ நான் கொடுப்பேன், இல்லாட்டி 2-3 பேருக்கு சொல்லுவேன், அல்லது 10 பேருக்கு சொல்லி நானும் ஒரு 10,000 ரூபாய் போட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு கூறிய ஏற்பாடு செய்வன். இப்படி நியத்துகள் வந்திருந்தா அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ஏழுமெண்டா போர்ட்ல உள்ளவங்களுக்கு நீங்க ஒன்னு நியத்தை வெளியாக்கிட்டு போங்க. போற நேரம் போர்ட்ல சொல்லுங்க, நான் இன்ஷா அல்லாஹ் 1 லட்சம் ரூபாய்க்கு ஏற்பாடு ஒன்று செய்யறேன், நீங்க என்ன பேரை எழுதி வச்சுக்கொள்ளுங்க, நான் முடியுமான அளவு முயற்சி செய்யறேன், உங்களோட நியத் கூலிய தருவான். நீங்க தராத் விட்டால் போர்டால உங்களைய தேடி எடுத்து போஸ்ட் பண்ணி அப்படி ஒன்றுமே இல்லை. உங்களோட நியத்தை வெளியாக்குங்க. ஆஹா, குறைஞ்சது 30 பேர் முன் வந்தாங்கண்டா நிச்சயமா அல்லாஹ் பெரிய வேலைகளையும் அல்லாஹ் லேசாக்குவான். எனவே அந்த அமைப்புல நியத்தை வைங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பெரிய கூலிகளை தருவான். நியத்து உறுதியாகிறதுக்காக வேண்டிதான் நாங்க சொல்றோம், கொஞ்சம் போர்டை சந்திச்சு பேரை கொடுத்துட்டு போங்க. அல்லாஹ் உன நியத்துகளை உறுதியாக்கி அதை இஸ்திகாமத்தாக்கி அதை அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவான். آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال، حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم أنت السلام ومنك السلام، تباركت يا ذا الجلال والإكرام. اللهم إنا نعوذ بك من الجبن ونعوذ بك من أن نرد إلى أرذل العمر ونعوذ بك من فتنة الدنيا ونعوذ بك من عذاب. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل على النبي الكريم وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.